எங்களை போன்றவரை பார்த்து சில பேர் அடிக்கடி கேட்பார், RSS இயக்கத்தை எதிர்க்கிற நீங்கள் முஸ்லிம் லீக் என்கின்ற அமைப்பை எப்படி ஆதரிக்க? அவர்கள் ஒரு மதத்தை ஆதரிக்கிறார்கள், இவர்கள் ஒரு மதத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு கேட்கிற போது சொல்லக்கூடிய விளக்கம், அவர்கள் இந்தியாவில் அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறார்கள். முஸ்லிம் லீக் அமைப்பினர் நாங்களும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். ஆக இணைந்து வாழ வேண்டும் என்ற சத்தியம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. கொண்ட கொள்கையிலே எதையும் இழந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய உணர்வு கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கான உருவான நான் அடிக்கடி சொல்லுவேன், மதம் என்ற சொல்லை தவிர்த்து மார்க்கம் என்பதை நீங்கள் தானே பயன்படுத்த ஆரம்பிக்கும். மதம் என்பது காட்டிலே இருக்கின்ற யானை, வழக்கினால் குட்டிக்கரணம் போடும். அடக்க முடியாத சூழ்நிலை வந்து மதம் கொள்ளுமையானால் வளர்த்த பாகனையை காலில் போட்டு பிடிக்கும். ஒரு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பின்பற்றுகிற பாதைக்கு மதம் என்று சொல்வதை விட மார்க்கம் என்று வைத்ததன் நோக்கம், திருச்சியிலிருந்து விழுப்புரம், விருதாசலம், அரியலூர் மார்க்கமாகவும் திருச்சி செல்லலாம். சென்னையிலிருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் மார்க்கமாகவும் செல்லலாம். ஆக மார்க்கம் என்பது ஒரு வழிமுறை, நெறிமுறை என்பதை நடைமுறைப்படுத்தியவர்கள் இல்லை. மிக முக்கியமாக இன்றைக்கு நாடு ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருக்கிறது. இந்தியா என்ற நாடு மதசார்பற்ற நாடு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சுமந்து நிற்கிற நாடு. கூட்டாட்சி தத்துவம் என்பது நம்முடைய தனித்தன்மை, பன்முகத்தன்மை என்பது நம்முடைய நாட்டின் தனி சிறப்பு.